Hi students, welcome to India IAC Academy. So video call நாம நாம ரெடி எடுத்துல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC group 4 exam வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 9 ஆம் தேதி இருக்கு. இந்த OMR ஷீட் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? क्वेश्चन பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மார்னிங் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆன்சர் ஷீட் இதுதான் நீங்க எழுத போற ஆன்சர் ஷீட். ஓகேவா? இப்போ எதுக்காக இந்த OMR இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படினா சார் இந்த OMR ஃபில் பண்றதா சொல்ல போறீங்க. உங்க மனசுல தான் தோணும். இதுதான் எனக்கு தெரியுமே சார் அப்படினா ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு 20 பேர் ஆவரேஜா எழுதுவீங்க. 20 பேர் 30 பேர் எழுதுவோம். 20 பேர் வச்சுக்குவோம். அதுல ஆவரேஜா ரூமுக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணுவார். ஓகேவா? இந்த ஓஎம்ல தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிட்டு ஒயிட்னர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எந்த ப்ரெஷரும் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம் எழுத போற அந்த 3 மணி நேரம் 180 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 மணி நேரம் எந்த வித ப்ரெஷரும் ஆகாம அந்த 3 மணி நேரம் அந்த 180 நிமிஷம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா நோட் த பாயிண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருந்தாலே நீங்க எக்ஸாம் பாஸ் பண்றது ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நல்லா படிச்சிருக்கணும் தான். அதுவும் படிக்காம போனா அப்படின்னா கேட்காதீங்க. படிச்சிருக்கணும். படிச்சிருந்து அந்த 3 மணி நேரம் உங்களோட கண்ட்ரோல்ல இருந்தா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? அதுக்கு இந்த ஓஎம்ஆர் விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இது வந்து வேணா ஃப்ரண்ட் பேஜ். ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல இதான் ஃப்ரண்ட் பேஜ், இதுதான் பேக் பேஜ். ஸோ ரெண்டு ஃப்ரண்ட் பேக். ஸோ இதெல்லாம் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். கவனிங்க. ஓகேவா? இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்க ஓஎம்ஆர்ல ஃபில் ஆயிருக்கும். நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி பிளாக் தான் நீங்க யூஸ் பண்ணணும். பிளாக் பால் பாயிண்ட் பென், பிளாக் லெட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுல பிளாக். ஓகேவா? ஸோ பிளாக் லெட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த பிரசன்ட் இருக்குல்ல அதை எப்படி மார்க் பண்ணணும். நான் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கவனிங்க. பிளாக் எடுத்துக்கணும். கரெக்டா அந்த ரவுண்டா மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் வெளியில போயிருச்சு. ஓரளவு பிரசன்ட் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல பிரசன்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை ஃபில் பண்ணிடணும். முதல்ல இந்த பிரசன்ட்டை ஃபில் பண்ணிடணும். அதாவது ஹால் இன்விஜிலேட்டர் ஓரளவு சொல்லுவாங்க. நான் எல்லாமே சொல்லிடுவாங்க. அவங்களும் எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் கரெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த புள்ளியோ நீங்க ஃபில் பண்ணாம ஓகே ஏதோ ஒன்று ஃபில் பண்ணல அவங்களுமே பார்த்து உள்ள வச்சிட்டாங்க. போகிறது யாரோட லைஃப் நம்ம லைஃப் தான். அதனால தான் சொல்றேன் இதை கொஞ்சம் கரெக்டா நீங்க ஃபில் பண்ணணும். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் புக்லெட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் புக்லெட் நம்பர்னே இருக்கும். ஓகேவா? அந்த நம்பரை தயவு செய்து நீங்க இதுல ஃபில் பண்ணிடணும். அதை நீங்க தயவு செய்து இதுல ஃபில் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு நம்பர் சொல்றேன். 15 132 224 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். கரெக்டாக அதை 1ல ஷேர் பண்ணணும். இங்கே 5ல ஷேர் பண்ணணும். இங்கே 1ல 3ல 2ல 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 4ல ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. இது ஓஎம்ஆரோட ஃபர்ஸ்ட் பேஜ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட். இதெல்லாம் நான் கடைசியா வரேன். ஓகேவா? இது இங்கே கவனிங்க. கண்காணிப்பாளரின் கையொப்பம் சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் இஸ் ஓவர். தேர்வு முடிந்த பின்னாடி தான் அவர் சைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் போனேனே சார் ஒரு சைன் போடுங்க சார் ஒரு சைன் போடுங்க சார்னு அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க கடைசியாக சைன் பண்ணணும். தேர்வின் கையொப்பம் நீங்களும் தேர்வு முடிந்த பின்னாடி தான் சைன் பண்ணணும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தேர்வை இடது கை பெருவிரல் ரேகை. அது கேட்குறீங்க சார் இந்த இங்க் பேட் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம கொண்டு போனோம் அதெல்லாம் அவசியம் இல்லை அவங்களே கொடுப்பாங்க. அதுவுமே நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி தான். லெஃப்ட் ஹேண்ட்ல வைங்க ரைட் ஹேண்ட்ல வச்சிடாதீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல தம்பை வந்து பாத்தீங்கன்னா இங்க வைக்கணும். இப்படி வைக்கணும். புரியுதா? இங்கேயுமே கண்காணிப்பாளரின் கையொப்பம் ஆஃப்டர் தி எக்ஸாம். ஸோ இந்த காலம் ஃபுல்லாவே நீங்க எக்ஸாம் முடிஞ்சோட தான் பண்ண போறீங்க. ஓகே? நான் எக்ஸாம் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுறதுமோ போக சொல்லிடுறேன். இது பேக் சைடு உங்களோட பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு அதோட பேக் சைடு. ஸோ பேக் சைடு இதுலயுமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் பாருங்க. தேர்வு முடியறதுன்னா தேர்வு அப்படி தேர்வு கை பேருடைய வைக்கணும். அப்படி வைக்காம அப்படின்னா 2 மார்க் மைனஸ். மார்க்லாம் மைனஸ் ஆகுது. வினாத்தொகுப்பு பெண்ணிற்கான வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடப்பட்டிருந்தா 5 மார்க் போயிடும். ஓகேவா? அதனால கரெக்டா பண்ணுங்க. எல்லாத்தையுமே அவங்களே சொல்லியிருக்காங்க இப்படிதான் மார்க் பண்ணணும். இப்படி டிக் பண்றது, இப்படி இன்ட்டு போட்டு விடுறது, இப்படி புள்ளி வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஆப்ஷன்ல 2 ஃபில் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் தப்பு. ஓகேவா? அதனால ஃபில் பண்றப்பே கரெக்டா ஃபில் பண்ணணும். பார்த்து ஃபில் பண்ணணும். சார் நான் தெரியாம டிஏ போட்டேன் சார் ஆன்சர் சி தான் சார் டக்குனு சிஏ போட்டுட்டு இருக்காங்க. தப்புனா தப்பு தான். ஓகேவா? தப்புனா தப்பு தான். ரைட். அதே மாதிரி இங்க இதான செகண்ட் பேஜ். இங்க பாருங்க. இங்க தேர்வரின் கையொப்பம் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். எக்ஸாம் எழுத போற நீங்க தேர்வு தொடங்கும் முன்னாடியே சைன் பண்ணிடணும். என்ன சார் சின்ன பிள்ளைங்க அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் இணைந்த கைகள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எந்த தப்புமே பண்ணிடக்கூடாது. நம்மளாம் மெச்சூர்டு. இதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடணும். இந்த ஓஎம்ஆர்லாம் ஐயோ சார் பயமா இருக்கே அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓஎம்ஆர்லாம் ப்ராப்பரா பண்ணிடணும்.
இங்க நீங்க உங்க சைன் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க பண்ண போற சைன் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணப்ப ஒரு சைனை ஸ்கேன் பண்ணி பண்ணிருப்பீங்களா, அதை கரெக்டா அதே மாதிரியே பண்ணுங்க, கொஞ்சம் அதே மாதிரியே பண்ணுங்க. ஓகேவா? ரைட். மெயினான விஷயமே இங்கே தான் இருக்கு. ஓகேவா? ரைட். இங்கே கவனிங்க. இப்போ நீங்க எக்ஸாம் வந்து இதை ஆன்சர் பண்ணுவீங்க. இங்கே தான் 200 क्वेश्चन நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி எல்லாமே ஆன்சர் தான் பண்ணிட்டீங்க, பண்ணி முடிச்சிட்டீங்க, எக்ஸாமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, 200 क्वेश्चंஸும் பண்ணியாச்சு. பண்ணோட என்ன பண்ணணும்னா இங்க ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கட்டத்தில் என்ன பண்ணணும்னா இந்த ஏ மொத்தத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணணும். இந்த ஏ மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணி எத்தனை ஏ வந்திருக்கோ இங்க போய் எழுத மாஸ்டர்னா வெயிட் பண்ணுங்க, டபக்குன்னு போய் எழுதிடாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல ரஃப் ஷீட் இருக்கும்ல, அங்க உட்காந்து எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 67 क्वेश्चन இருக்கு. ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோ, இதை எழுதுங்க. பி வந்து ஒரு 30 பண்றீங்களா, 30 எழுதுங்க. சி ஒரு 10 பண்றீங்களா, 10 எழுதுங்க. டி வந்து ஒரு 7 பண்றீங்களா, 7 எழுதுங்க. இ ஒண்ணுமே இல்லையா விட்டுருங்க. இப்ப மொத்தமா 67 இருக்கா, இதை கூட்டினா 67 வரும். ஆனா இதனால வரும் 30 50 50 60 67 இது வரணும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்க கொண்டு போங்க. ஏ 30, பி 20, சி 10, டி 7னா 07 போட்டுருங்க. இ வந்து 0னா 00 போட்டுருங்க. அவ்வளவு. ஓகேவா? அதே மாதிரி இங்க அதே மாதிரி தான் இதுலயுமே 67 வரணும். ஏபிசிடி 67 வரும். அது வந்த பிறகு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுல 66, ஏன்னா இங்க 67, இங்க 67, இங்க 66, மொத்தம் 200 क्वेश्चन. அதே மாதிரி இந்த எல்லா ஆப்ஷனையும் கூட்டி உங்களுக்கு 66 வரணும். அந்த பிறகு ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி கடைசியா இதை எழுதி முடிச்ச பிறகு இதெல்லாத்தையுமே நீங்க கூட்டி பாருங்க 200 வருதான்னு. அதே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் 200. அதே மாதிரி இப்போ ஏ இங்க ஒரு 30, இங்க ஏ ஒரு 20, இங்க ஏ ஒரு 30ன்னு வச்சுக்குவோம். ஏ மட்டும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, 30 30 60 60 80 ஏ கொடுத்துருப்பீங்க. ஏல 80. அப்ப என்ன பண்ணணும்னா இதுல 080 ஏல பில என்னவோ அதை இங்க பண்ணிடலாம். இப்ப பி வந்து உதாரணத்துக்கு ஒரு 100ன்னு வச்சுக்குவோம். 100 இதுல 180 வந்துச்சா, சரி 10 10ன்னு வச்சுக்குவோம். இப்படி போட்டுருங்க. 200 क्वेश्चन வரணும். இ என்ன சார் பண்ணானா 000 கரெக்டா ஃபில் பண்ணணும். இதுலயும் ஃபில் பண்ணிடணும். நான் பிளாக் போடணும். நான் ரெட் யூஸ் பண்ணேன், நீங்க ரெட் யூஸ் பண்ணாதீங்க, பிளாக் போடணும். என்ன 010 010 100 080 கரெக்டா மார்க் பண்ணணும். ஓகே, இத பண்ணி நீங்க முடிச்சிடணும். ஓகே, இதான் படிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் பிலோ பை தி இன்விஜிலேட்டர். இத வந்து இன்விஜிலேட்டர் தான் எழுதுவாரு. இப்போ நீங்க ஏ 80 அவர் எழுதுவாருங்க 080 100 இதை எழுதிட்டு டோட்டல் இங்க அவர் வந்து ஃபில் பண்ணிப்பாரு. ஃபில் பண்ணிட்டு தான் அவரோட சைன் இங்க பண்ணுவாரு. கண்காணிப்பாளர் யாரு, அவர் பண்ணுவாரு. நீங்க உங்களோட சைன் இங்க பண்ணிருங்க. இங்க தம்பு வச்சிரணும், தம்பு இங்க நீங்க அவர் தான் சைன் பண்ணணும். கண்காணிப்பாளர் தயவு செய்து கண்காணிப்பாளர் கையெழுத்து நீங்க பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணுவீங்க சார். நான் சார் இதெல்லாம் நடந்ததுனால நான் சொல்லிட்டீங்க இதெல்லாம். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம்லாம் நல்லா படிச்சு எல்லாமே கொஸ்டினுமே தெரிஞ்சுமே இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது 2 மார்க் மைனஸ் 5 மார்க் மைனஸ் எல்லாம் இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணி வேல்யூவே பண்ணாம விட்டாங்கன்னு வைங்க, இதெல்லாம் நடக்கும். அதனால ப்ரெஷர் வாங்க வேண்டாம், ப்ராப்பரா படிங்க, ஈஸி தான். ஓகே, நான் சொல்லிட்டேன்ல, இந்த வீடியோ பார்த்து யாரும் இந்த பண்ண மாட்டீங்க, பண்ணாம இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று ஹெல்பிங் பண்ணணும் தான், ஹெல்ப் பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்ல. அங்கே போய் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கவட்ட நீங்கள் வந்து பெரிய மேதாவி மாதிரி ஓகே அவர்கிட்ட போயிட்டு ப்ரோ இதெல்லாம் இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா சொல்லி கொடுக்கக்கூடாது, அதாவது பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? ஒரு ரூல் இருக்கு சார். நாங்களாம் பயப்பட மாட்டோம் சார். சார் இன்விடேஷனுக்கு தெரியாமல் நாங்கள் பேசுவோம் சார். நாங்கள் கில்லாடி சார். நீங்கள் என்ன சார் பயந்தாமொழி தான் பேசிட்டு இருக்கீங்க, அதை சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா பேசலாம், தப்பு இல்லை. என்னன்னா நீங்க பேசுறத இன்விஜிலேட்டர் பார்த்துட்டாருன்னு அவர் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்பாரு சார், அப்ப அவரு நீங்க பயப்படுறீங்களா சார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க. ஏன்னா கிரிஞ்சு பூமர் அப்படின்லாம் சொல்லுவீங்க. என்னன்னா நம்ம அந்த இன்விஜிலேட்டர் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒன்றும் நம்மளை ஒன்றும் சொல்ல போதில்ல, என்னப்பா பேசுறியா அப்படின்னா நீங்க அவருக்கு பதில் பேசுவீங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகும், ஒரு 300 செகண்ட் வேஸ்ட் ஆயிடும். அவர்கிட்ட பேசிட்டு நீங்க டக்குன்னு உள்ள வர முடியாது. அது இங்க கான்செப்ட். ஏன்னா நான் இன்விஜிலேட்டர்லாம் பயப்படுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களை விட இன்விஜிலேட்டர் நாங்கள் வேற மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால அதை நான் சொல்லல. நமக்கு எக்ஸாம் முக்கியம், லைஃப் 200க்கு 180 எடுத்தே ஆகணும். குரூப் 4 எக்ஸாம், வாழ்க்கை 20 வயசு 25 வயசு ஆனீங்கன்னா அடுத்த 35-40 வருஷம் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அதனால நான் சொல்றேன், அதனால கொஞ்சம் ஒபீடியண்டா நடந்துக்கோங்கன்றேன், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா?
பக்கத்துல கூப்பிட்டு பேசினா என்ன பார்க்க போகுது அப்படின்னா அதான் சொல்றேன். அவங்களுக்கு டவுட்னா அவங்க இன்விஜுவலேட்டரை கேட்டுக்கணும், நீங்க உள்ள நுழைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்மளோட வேலையை ப்ராப்பரா பண்ணணும். நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படின்னா நீங்க தெரியலன்னு வேற ஆள்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக நம்ம சொல்லிட்டோம் எல்லாம். புரியுதா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவலை இப்ப சொல்லுங்கப்பா. அதுக்குன்ட்டு சார் சொல்லிட்டா நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். இப்ப வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வீடியோ ஷேர் பண்ணி இந்த டீட்டெயிலை எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஸோ நான் வாயமரை பத்தி இதுல தெளிவா சொல்லிட்டேன். இந்த 200 கொஸ்டினுக்கான ஆன்சரை மார்க் பண்றதே எனக்கு தெரியாது. பாதி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் சொல்ல முடியும், அதனால நான் அதை சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.